ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத்குருப்யோ நமஹ. இன்றைய தினம் நாவல்பாக்கம் ஸ்ரீ யஜ்ஞவராக தாத்தாரிய மகாதேசிகன் உடைய 101வது திருநக்ஷத்திர தினம். சதமான மகோத்சவம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுவாமியினுடைய வைபவத்தை பார்க்கும்போது நாம் எல்லாருமே அனுசந்தானம் பண்ண வேணும், அவருடைய அனுகிரகத்தை பெற வேணும். அதற்காக இந்த சுவாமியினுடைய வைபவத்தை சுருக்கமாக விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். 10 வைபவங்கள். முதலிலே இந்த சுவாமியினுடைய அவதாரம் ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீ திருமலை நம்பிகள், திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதலிய மகா ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ண மகத்வம்சம் என்று சொல்லக்கூடிய வம்சத்திலே சுவாமியினுடைய அவதாரம். அந்த வம்ச பெருமையை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார் என்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொள்ள வேணும் என்பதிலும் எப்பொழுதுமே ஊற்றத்துடன் சுவாமி இருப்பார். இரண்டாவது விஷயம், வேத அத்தியனம், திவ்ய பிரபந்த அத்தியனம், காலக்ஷேபம், இப்படியாக ஒரு ஆச்சாரியனுக்கு தேவையான சகல அம்சங்களும் இவர் மகான்களிடம் முறையாக பயின்று உத்தம ஆச்சாரியனாக இருந்தவர். மூன்றாவது விஷயம், இந்த சுவாமிக்கு ஸ்ரௌத்தம் அப்படிங்கிற இந்த யாக பிரக்கிரியில நல்ல ஞானம் உண்டு. இவருடைய பெரியனாக எழுந்தருளி இருந்தவர் தான் நாவல் பாக்கத்திலே அக்னிஹோத்திரம் யஜ்வா சுவாமி. அவரோட கூடவே இருந்து கற்றுண்டு பழகினவர். அது மட்டும் இல்லாமல் யாகத்தை நடத்தி கொடுத்தவர். அக்னிஹோத்திரம் இஷ்டி ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை இஷ்டி நடக்கும், மாசம் 2 தடவை. இவர் தவறாமல் எங்கே இருந்தாலும் இந்த நாவல் பாக்கத்துக்கோ கொத்திமங்கலத்துக்கோ வந்து அந்த இஷ்டியெல்லாம் கூட இருந்து நடத்தி கொடுப்பவர். இவரே ஒரு ரித்விக்காக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமை. அந்த யாக விஷயங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்தவர் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு. நான்காவது விஷயம், அப்படி இருந்தபடியினாலே நல்ல பிரகஸ்பதியாக இருந்தவர். அதாவது பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியான்னு சொல்றார் இல்லையா, நல்ல வேதாத்தியனங்கள்லாமும் நன்னா தெரியும், பெரியோர்களிடம் பழகினவர், அக்னிஹோத்திர பிரக்கிரியும் நன்னா தெரியும். அப்படின்னா வேற என்ன வேணும்? ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் சொல்லி சொல்லி அவர் இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும் என்று சொல்லி அழகாக சென்னையிலே இவர் வைதிக காரியங்கள் செய்து வைப்பார். பொதுவாக எல்லாத்துக்கும் போக மாட்டார். யார் ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணுகிறாளோ அவர்கள் கிரகத்துக்கு மாத்திரம் போய் ஸ்ரத்தையோடு அவளுக்கு பண்ணி வைக்கக்கூடியவர். வைதிகாளுடைய கிரகத்துக்கெல்லாம் கூட வந்து அதுல பல சூக்ஷ்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லி விசாரங்கள் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் போதம் ஊட்டுபவர். ஐந்தாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளி இருந்தார். அங்கே பல பேருக்கு தேசிக பிரபந்தம், தேசிக ஸ்தோத்திரவாடம், சந்தை, திவ்ய பிரபந்தம், வேதம் இதெல்லாம் சந்தை சொல்லி காலக்ஷேபம் சொல்லி கொடுத்து அங்க தேசிக சம்பிரதாயத்தை வளர்த்தவர். மிக மிக முக்கியமானவர் அதுல. ஏன்னா இன்னைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா, இந்த சுவாமி சொல்லி கொடுத்துதான் நாங்கள் வந்து பல விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம் அப்படிங்கறத பெருமையோடு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கா. இதுக்கு தன்னுடைய ஒரு பெரிய ஆச்சாரியன் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்க்காமல் பல பேருக்கு இறங்கி வந்து அவள் நிலைக்கு இறங்கி வந்து ஆபீஸுக்கு போறவாளா இருப்பா. இந்த கூட அவளுக்கு எப்ப முடியுமோ அந்த சமயத்துல அவளை கூட்டு வச்சுண்டு அந்த சம்பிரதாயத்தை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப உழைத்தவர். நிறைய பேருக்கு ஆச்சாரியம் பண்ணியிருக்கார். நாவல் பாகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட சமாசேனம் பரண்டாசங்கள்லாம் பண்ணிட்டா. எத்தனையோ காரணத்தினால அவர்கள் நாவல் பாக்கம் வர முடியாமல் இருந்தவர்கள்லாம் நிறைய பேர் உண்டு. பல பேருக்கும் அதையும் பண்ணி வச்சிருக்கார். குறிப்பாக திருவல்லிக்கேணியிலே 6வது விஷயம், ஸ்ரீமத் அகோபில மட்டத்துல கூடவே இருந்திருந்து அந்த சந்நிதி நிர்வாகம் நன்றாக நடக்கும்படியாக அவர் செய்தவர். திருவாராதனத்திலிருந்து ஆரம்பிச்சு சகல நிர்வாகமும் பண்ணி கொண்டிருந்தவர். அதனாலே ஸ்ரீ முக்கூர விஷயங்களுடைய திருவுள்ளத்துக்கு மிக மிக பாத்திரமானவர். இன்னைக்கு திருவல்லிக்கேணியில ஸ்ரீ தேசிகன் சந்நிதி அகோபில மட்டம் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் கேட்டா தெரியும், இந்த சுவாமியினுடைய ஒரு அனுகிரகம், இந்த சுவாமியினுடைய ஒரு நிர்வாக கைங்கரியம், அதனுடைய பலன்தான் இன்னைக்கும் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது
என்பதாக சொல்லுவார்கள். அடுத்தது 7வது விஷயம், இதுவும் முக்கியமான விஷயம். நம்ம தேசிக சம்பிரதாயத்துக்காக பல கிரந்தங்கள் எல்லாம் எழுதினவர், சம்பிரதாய சூக்ஷங்கள்லாம் சொல்லக்கூடியவர். அதாவது ஒரு காலத்துல எப்படின்னு கேட்டா, புஸ்தகத்துல ஒரு பெரிய போட்டியே நடக்கும். அதுல தேசிக சம்பிரதாயத்தை தூஷித்து எழுதுபவர்கள் நிறைய பேர் இருந்தார். அப்ப அவளுக்கெல்லாம் பதில் எழுதுறதுக்காக சில மகான்கள் எழுந்துள்ளி இருந்தார்கள். சுவாமி டி.டி. தேத்தாச்சார் சுவாமி, ஈகை வேதாந்த ராமானுஜாச்சார் சுவாமி, அந்த மாதிரி மதுராந்தகம் சுவாமி, அந்த மாதிரி இந்த சுவாமி. இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, பிற சம்பிரதாயத்தை நம்ம சம்பிரதாயம் எப்பவுமே தூஷம் சொல்ல மாட்டான், அது நமக்கு வேலை கிடையாது. ஆனால் தேசிக சம்பிரதாயத்தை தூஷணம் செய்தால் அதை பார்த்து கொண்டு வெறுமை இருக்க மாட்டார். ஏன்னு கேட்டான்னா, நம்மளவர்களுக்கு கட்டாயம் தெரிந்தாகணும் எப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு சம்பிரதாயத்தை சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்திருக்க, எப்படி பரம அனுகிரகம். அது புரியாதவா புரிஞ்சுக்காத போகட்டும், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையா? அதனால புஸ்தகங்கள் எல்லாம் எழுத வேண்டி இருக்கும், விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும். அதை தைரியமாக சொல்வார், அதை தீவிரமாக சொல்வார், நன்றாக எல்லாருக்கும் புரியும்படி ஸ்பஷ்டமாக சொல்வார். இந்த சுவாமியுடைய நடைமுறை பாவனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், மிடுக்கா இருக்கும், தெளிவா பேசுவார். அந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு மிக மிக உத்தமமான கைங்கரியம். இந்த கைங்கரியம் ஒரு காலத்துல ரொம்ப தேவையான கைங்கரியமாக இருந்தது. அந்த கைங்கரியத்தை பண்ணியிருந்தார். அடுத்தது 8வது விஷயம், அர்ச்சாவதாரத்திலே ஈடுபாடு மிக அதிகம். கோயில்கள்ல மந்திர புஷ்பமோ பாராயணமோ சாத்துமுறையோ இதெல்லாம் முன்னாடி நின்று கணீர்னு சொல்வார். அந்த குரல் இருக்க இன்னுக்கும் நம் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். நாவல் பாக்கத்துல அந்த மாதிரி ரொம்ப நன்னா நடத்தி வைக்கணும்னு ஆசையோட இருந்து திருவள்ளூர்ல பெருமாள் சந்நிதியில எப்படி மந்திர புஷ்பம் சாத்துமுறை எல்லாம் விசேஷமாக நடக்கிறதோ அதே போல இந்த கிராமத்திலையும் நடக்கணும், திவ்ய தேசத்துக்கு சமமாக நடக்கணும் அப்படின்னு இங்க உற்சவங்கள்லாம் விசேஷமா நடத்தி கொடுப்பார். இந்த சுவாமி, வலையப்பேட்டை சுவாமி முதலானவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வைகரியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரீதியில தான் இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுவாமிக்கு அதுல பெரும் பங்கு உண்டு. ஆச்சரியமான கோஷ்டியை நடத்தி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் 9வது விஷயம், கோயில் கைங்கரியம்னாலே ரொம்ப பிடிக்கும் சுவாமிக்கு. இது மட்டும் இல்லாமல் கோயிலை பெருக்குவார். கோயில்ல பெருமாளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் மடிச்சு வைப்பார். அந்த திருமஞ்சன வஸ்திரங்கள்லாம் நன்னா அலசி போட்டு அதெல்லாம் துவச்சு வைப்பார். அந்த திருவாபரணங்கள்லாம் பத்ரமா பார்த்து எடுத்து வச்சுப்பார். திருக்கோலம் சமர்ப்பிக்கும் போது பக்கத்திலே இருந்தது இப்படி இப்படி சமர்ப்பிக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து சொல்லுவார். உற்சவ சமயத்தெல்லாம் வந்தா தூங்கவே மாட்டார். ராத்திரி முழுக்க கோயிலே இருந்து அர்ச்சகாலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உபகாரங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளை நன்னா சேவிக்கணும், நல்ல திருக்கோலம் இருக்கணும், எல்லாம் பக்கத்திலே இருந்து பண்ணி கொண்டிருப்பார். கோயில் கைங்கரியம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது இருக்கு. 10வது விஷயம், பரோபகாரம். யார் சம்பிரதாயத்திலே யார் என்ன உபகாரம் கேட்டாலும் ஒரு யஜ்ஞோபவீதம் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அவாத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், நாள் பார்த்து தரணும், எதுவானாலும் கொஞ்சம் கூட சளைக்காமல், அது மாதிரி ஏதாவது எங்களுக்கு விவாகம் நடத்தி தரணும்னாலோ சுதர்சன ஹோமம் முதலானது கொஞ்சம் கூட சளைக்காமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல், யக்யாதி லாப பூஜாசு, முதலே சொன்ன ஆச்சாரியனா இருந்த யக்யாதி லாப பூஜாசு விமுகா. இவருக்கு பைசா ஆசை கிடையாது, புகழ் ஆசை கிடையாது. பின்ன என்ன கேட்டா, வர்றவாளுக்கு நம்ம உபகாரம். அதனால்தான் சமாசேனம் பரண்யாசம் கேட்டு வர்றவா கூட அதை இவர் செய்தது ஒரு சம்பிரதாய சேவை நினைச்சுட்டு செய்தவர். நீங்க இங்க வரணுங்கல்ல, சம்பிரதாயத்துக்கு இது சேவை என்பதாக நினைத்து. ஏன்னா ஒரு காலகட்டத்துல சட்டுன்னு சென்னையில இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்படி ஒரு தேவை ஒண்ணு இருந்தது. அந்த தேவையை பூர்த்தியாக்கி பல பேரை சீவைஷ்ணவர்கள் ஆக்கி நம்ம சம்பிரதாய பெருமையை எல்லாரும் உணரும்படி செய்த ஒரு மகா உத்தமர், எப்பொழுதும் ஸ்மரிக்கப்பட வேண்டியவர். அந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திர நாள், மார்கழி புஷ்ய திருநக்ஷத்திர நாளிலே அந்த சுவாமியை நாம் ஸ்மரித்து அந்த சதமான உற்சவத்திலே பங்கெடுக்கிறோம். ஸ்ரீமதே யஜ்ஞவராக தாத்தாரிய மகாதேசிகாய நமஹ.